வணக்கம். உங்க பேர் என்ன? எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க? என் பேர் வைஷ்ணவி. நான் 594 மதிப்பெண் எடுத்திருக்கேன். பயாலஜி குரூப்லேருந்து ஜியான் மாடம்பாக்கம் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். தாம்பரம் தொகுதி. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சார் வந்து டிவியில் பார்த்து நேற்று கூட இந்த யூடியூப்லலாம் வந்து நான் ஸ்வைப் பண்ணி பார்த்து நினச்சேன். எல்லாரும் இப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்களே அப்படின்னும் போது எனக்கு இங்கே நேரில் வந்து அப்படி ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பாட்ட வந்து சாப்பிட்டு இருக்கும்போது சொன்னேன், எனக்கு ரியலாகவே இது உண்மையில நடந்துச்சா? ஏன்னா ஜஸ்ட் செகண்ட்ஸ் தானே, அப்படி பாஸ் ஆனும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆயிருந்துச்சு. இது ரொம்ப நல்ல ஃபீலாக இருந்துச்சு. அவர் ஸ்டேடியம்குள்ள வந்தபோது ஒரு வைப் அப்படியே எல்லாரும் ஒரு கிரியேட் பண்ணாங்களா, பேரண்ட்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. கண்டிப்பா. என்ன சொல்லிருந்தீங்க? நேர்ல நீங்க போயிருந்தீங்க, என்ன பேசுனீங்க விஜயநாட்ட? நான் வந்துட்டு எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. அம்மா வந்துட்டு சார் உங்க டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமா, இல்ல டான்ஸ் நாங்க வீட்ல பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். அவரு ஆனா வராது சொல்ல போனா, அவர் தான் நல்லா ஆடுவாரு. அதனால அவர் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு கவிதை சொல்லட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கவிதை சொன்னீங்களா? என்ன கவிதை சொல்லுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணட்டா? ஸ்டார்ட் பண்ணுங்க. வீழ்ந்திடுவேன் என்று நினைத்தாயோ, வீழ்ந்து வீழ்ந்து எழும்பும் மலை அல்ல நான், வீழாமல் வீற்றிருக்கும் மலை நான், இலை அசைத்திடும் தென்றல் காற்றல்ல நான், இமயம் புரட்டிடும் புயல் நான், ஊரே உயரே பறக்கும் ஊர்க்குருவி அல்ல நான், ஆகாயமே அண்ணார்ந்து பார்க்கும் கழுகு நான், வளைந்து கொடுக்கும் வில் அல்ல நான், வளையாமல் குறித்தாக்கும் அம்பு நான், அணை போட்டு தடுத்திடும் நதி அல்ல நான், என் பாதையில் ஆக்ரோஷமாய் திரியும் காட்டாறு நான், ஊதி அணைத்திடும் சுடர் அல்ல நான், விழுங்கியதை தனதாக்கும் நெருப்பே நான், வலை போட்டு பிடித்திடும் மீன் அல்ல நான், சுனாமியில் நடைபழகும் திமிங்கலம் நான், தந்திரமாய் திரிந்து வரும் நரி அல்ல நான், சுதந்திரமாய் திரிந்து வரும் சிங்கம் நான், பதுங்குவதால் பயந்து விட்டேன் என்று நினைத்தாயோ, பதுங்குவதே பாயத்தான் என்பதை மறந்தாயோ, உருமல் கர்ஜனையாய் மாறும், எழுச்சியும் புரட்சியாய் மாறும், 1000 சூரியனாய் உன் முன் நிற்பேன், நீ சாம்பலாகும் முன் என் வெற்றியை உலகமே உறக்க சொல்லும், உரத்து சொல்லும், உன் செவிப்பறை கிழிய. வேற லெவல், வேற லெவல், சூப்பர். தளபதி என்ன சொல்லியிருந்தாரு? அரங்கமே இதா இருக்கு. அவரு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார் சார், செம அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஆக்சுவலா பிராக்டிஸ் பண்ண இந்த கவிதையா, ஆனா அது நர்வஸ்ல வரவே இல்லை. அது நர்வஸ்ல அங்க கூட ஒரு இடத்துல விட்டுட்டேன் நான். அதனால ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சா, ஹாப்பி மூமெண்ட்ல வந்து சொல்லும் போது ஒரு நர்வஸ்னஸ் வந்துடுச்சு. தமிழ் மீது ஆர்வம் எப்படி எங்க இருந்து தொடங்குச்சு உங்களுக்கு? அது எங்க தமிழ் ஆசிரியர்கள் தான் சார். எங்க ஸ்கூல் ஜியான் ஸ்கூல். எனக்கு வந்துட்டு 2nd ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வந்து எங்க ஆசிரியர் வந்து நான் தமிழ் படிக்கிறேன் அப்படின்றத பார்த்து, எங்களுக்கு உஷா ஆசிரியர் 2nd ஸ்டாண்டர்ட்ல இருந்தாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு பேசுறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. 3rd ஸ்டாண்டர்ட்ல ஸ்டெல்லா ஆசிரியர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் காம்படிஷன் போகும்போது அவங்க வந்து எனக்கு சொல்லி தந்தாங்க. இந்த மாதிரி பேச திருக்குறள் தான் அப்போ சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு அவங்க ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு வருஷமும் நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க. என்னோட ரஞ்சனாதி ஆசிரியர் இருக்காரு, எங்க ராதாகிருஷ்ணன் சார், மீனம்மாள் ஆசிரியர், ஜீவா ஆசிரியர், சுதா ஆசிரியர், லலிதா ஆசிரியர், அப்புறம் மரியா ஆசிரியர், எல்லாருமே தமிழ்ல வந்துட்டு எங்களுக்கு அப்படியே அவங்க சொல்லி கொடுக்கும் போதே நம்மளுக்கு தோணும் இல்லையா, எனக்கு தமிழ் படிக்க ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க வந்து என் டேலண்ட்டை கண்டுபிடிச்சு இன்னும் வந்து சொல்லி கொடுத்த போது எனக்கு அப்புறம் எனக்கு பேச ரொம்ப பிடிச்சிருச்சு தமிழ். அதுவும் அப்பா வந்து கவிதை சூப்பரா, கவிதையை அப்பா தான் சொல்ல, கவிதையும் வேற லெவல்ல இருக்கு. நீங்க சொல்லும் போது அழகா இருந்துச்சு. நீட்டுக்கு அகைன்ஸ்டா இன்னைக்கு குரல் கொடுத்திருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இந்த விஷயத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? அவரு சொல்றது கரெக்ட் தான் சார். ஏன்னா நான் வந்துட்டு 12th மார்க் 594 வாங்கியிருக்கேன். நீட் எக்ஸாம் இப்போ எழுதியிருக்கேன். இப்போ அவங்க ஜூலை 6 கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க. ஜூலை 8 தான் சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்கா சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆன பிறகு என்ன மாற்ற முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு தான் ஹியரிங் வருதுன்னும் போது நம்ம எல்லாத்துக்குமே வெயிட். இப்போ கிட்டத்தட்ட May 5 நாங்கள் எக்ஸாம் எழுதணும். May 5 அன்னைக்கு பிரச்சனையாச்சு பேப்பர் லீக்னு. 1 month to 1.5 months வரைக்கும் நம்ம மறுபடியும் படிக்கணுமா வேணாமா ஒரு குழப்பத்திலே இருக்கும். ஸோ அப்புறம் அவங்க கவுன்சிலிங் இது ரிலீஸ் பண்ண பிறகுதான் நம்மளுக்கு காலேஜ் இந்த வருஷமா என்ன பண்ணணும் அப்படின்றதே டிசைட் பண்ண முடியும். அப்படின்னும் போது ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து 12th மார்க் பேஸ் பண்ணி தான் நடந்துச்சும் போது இப்போ நம்ம 12th எக்ஸாம் எழுதுறோம். இதே அவங்க NCERT சிலபஸ், நாங்கள் ஸ்டேட் போர்ட் சிலபஸ். அப்போ ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படிச்ச எங்களுக்கு எங்க மார்க்குக்கு எங்க வந்து வேல்யூ இருக்கு சார்? நான் வந்து அவங்க இன்ஜினியரிங் போறாங்கன்னும் போது ஓகே, IIT போனா அவங்க தனி எக்ஸாம் JEE எழுதணும். இப்போ நாங்கள் நீட் எழுதணும் போது எங்க 12th ஸ்கோருக்கு அவங்க ஒரு பெர்சன்டேஜ் கிரைட்டீரியாவும் எதுவும் கிடையாது. ஃபுல்லி மதிப்பெண் எடுத்ததுனாலுமே நீட்ல ஸ்கோர் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கிடைக்கும். இப்போ நாங்கள் நீட்டுக்கு தனியா கோச்சிங்லாம் போல, வீட்ல இருந்து தான் படிக்கிறோம் அப்படின்னும் போது அந்த மாதிரி மேக்சிமம் தமிழ்நாட்டில் மாணவர்கள் அப்படிதான் இருக்காங்க. லட்சக்கணக்கில் கொடுத்து நீட்டுக்கெல்லாம் கோர்ஸ் எல்லாம் போறாங்க. அந்த விஷயம்ல எப்படி பாக்குறீங்க? அது அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக போறாங்க. நாங்க சரி நம்மளால அவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியலன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். எப்படி அஜெண்டா போயிட்டு இருக்குன்னா லட்சக்கணக்கில் கொடுத்து பாஸ் பண்ணாதான் கோர்ஸ் முடிச்சாதான் நம்மளால நீட் குவாலிஃபை பண்ண முடியுன்ற ஒரு பேச்சு இருக்குல்ல, உண்மையால போய் நினைக்கிறீங்க?
அது செல்ஃப் ஸ்டடி வந்துட்டு நம்மளுக்கு டைம் நிறைய இருந்துச்சுன்னா பண்ணலாம் சார். இப்போ நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வேற, என்சிஆர்டி சிலபஸ் சிமிலரா இருந்தாலும் அப்படின்னு மோஸ்ட்லி சிமிலரா இருந்தாலும் அந்த டேர்ம்ஸ் படிச்சாதான் நம்மளால பயாலஜியோ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ நம்மளால சால்வ் பண்ண முடியும். மோஸ்ட்லி அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, பேட்டர்னே கம்ப்ளீட்டா வேறன்னும் போது அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணா அதுல பாஸ் ஆகலாம். இப்ப நம்ம ஸ்டேட் போர்டு படிச்சதுனால இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன், இப்ப நான் இதை வச்சு என்ன பண்ண முடியும் என் ஃபியூச்சர்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இந்த நீட் எக்ஸாம் இல்லைன்னா நான் என் ஸ்டேட் மார்க் வச்சே நான் வந்துட்டு காலேஜ் போயிடுவேன், ஹாப்பியா இருந்துட்டு போயிடுவேனே. 2 மாசம் என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு. எனக்கு என்ஜாய்மெண்டே இல்லையா சார் 3 மாசத்துக்கு. நான் சரி 12th முடிச்சிட்டோம் அப்படி ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா சரி நீட் எக்ஸாம் படிச்சு இப்ப நீட்டும் இப்படி ஆயிடுச்சுன்னும் போது நம்ம ஒரு டெசிஷன் எடுத்துக்கலாம். அவங்க June 4th அன்னைக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. June 14th அன்னைக்கு ஆக்சுவலா ரிலீஸ் ஆயிருக்கு. 10 days முன்னாடி கரெக்டா அன்னைக்கு எலெக்ஷனோட ரிசல்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணோடனே 10 days முன்னாடி 718 719 மார்க்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. அப்படின்னும் போது என்னடா இது இவ்வளவு பிரச்சனைனோடனே ஜூன்ல இருந்து இப்ப ஜூலை 3rd வந்துச்சு. 1 month ஆயிடுச்சு. இன்னும் அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுத்த மாதிரி தெரியல. தளபதி விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் மாணவர்களுக்கு போய் சேரும்னு நினைக்கிறீங்களா? எடுத்துக்கறாங்க? கண்டிப்பா சார். மாணவர்கள் சொல்லியிருந்தாங்க காமராஜர், பெரியார், அம்பேத்கர் பத்தி படிக்கணும்னு சொல்லி. நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? நான் படிச்சேன், கொஞ்சம் தான் படிச்சேன். ஏன்னா ஸ்டேட் போர்டுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னும் போது பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ணி ஆகணும் போது. ஆனா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க சார். ஏன்னா நாங்க யூடியூப்ல இருக்கு எல்லாருமே பாக்குறோம் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் டைம் நம்மளும் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே கண்டிப்பா வரும். வாழ்த்துக்கள், நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம். இன்னைக்கு தளபதிக்கு முட்டி போட்டு ரோஸ்லாம் கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு ஸ்பெஷலா இருந்துச்சு இந்த டே? வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க அண்ணனுக்கு என் கையா ரோஸ் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க டாடி மம்மி இந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்கேன்னு ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இதை விட வேற வர எனக்கு தேவையில்லை, இது போதுங்க. எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருந்தீங்க? நான் 12th 582 எடுத்திருக்கேன். செங்கல்பட்டுல சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் இவ்வளோ மார்க் எடுத்தது என் ஸ்கூல் எனக்கு எங்க டாடி மம்மி பண்ண ஹெல்ப் அது மட்டும் தான். ஓகே அப்பா, எவ்வளவு பெருமையா இருக்குப்பா இந்த மொமெண்ட்? உண்மையா சந்தோஷமா பெருமையா இருக்கு. அந்த இடத்துல விஜய் அண்ணா நேர்ல பார்த்து மகிழ்ச்சியான தருணம் ஆயிருக்கு. மகிழ்ச்சி. உங்களோட கருத்து? எங்க பொண்ணுலாம் இவ்வளவு தூரம் வருவா, நாங்களாம் இவ்வளவு தூரம் வரும்னு நினைச்சு கூட பாக்கல. எங்க கனவுல நினைக்கல, எங்க பரம்பரையில நடந்தது இல்லை. எங்க பொண்ணு தான் முதல் முறையா இது மாதிரி வந்திருக்கா வெளியே. இந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்காருன்னா அவளோட இதுதான், அவளோட மோட்டிவேஷன், அவளோட எஃபெக்ட் தான் இவ்வளவு போட்டிருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ஜாய் பண்ணுங்க அந்த மொமெண்ட், ஹாப்பியான மொமெண்ட். எங்க அப்பா நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலாம் பிளான்ல இருக்கீங்க? நான் லா படிக்கலாம்னு இருக்கேன். அட்மிஷன் கிடைச்சிச்சு எனக்கு. செங்கல்பட்டு அம்பேத்கர் காலேஜ்ல கிடைச்சிச்சு, மெரிட்ல கிடைச்சிச்சு. எங்க டாடிக்கு தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. டாடி வாங்க டாடி, இல்லங்க டாடி. என்னால எங்க அப்பாக்கு இவ்வளவு பெருமை கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற லெவல் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. தளபதி சாருக்கு வந்து முட்டி போட்டு ரோஸ் கொடுத்திருக்காங்க. வேற லெவல் மொமெண்ட் இது. அவரும் வாங்கினார்ல, அதுதான் ஹைலைட்டான விஷயமா இருக்கு. உடனே கை ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. எங்க மம்மி ஃபேன், சம்மர் ஃபேன். எங்க பார்த்தாலும் தளபதி தான், பீரோ ஃபுல்லா தளபதி. உலகத்திலே பறந்துட்டாங்க. லைட்டா பொறாமையா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் கேட்டு தான் சொன்னாங்க, அவர் என் சார்பா டச் பண்ணுங்க அது போதும் அப்படிலாம் சொன்னாங்க. அவ்வளவு பெரிய ஃபேன். எல்லாரும் விருப்பத்துவீங்களா? ஜாலியா? கண்டிப்பா. நம்ம அண்ணனாச்சே, வாழ்த்துக்கள். அதை விட என்ன பெருமை இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தேங்க்யூ.